நாளும் நல்லவை சிந்தனை துளிகள் தொகுப்பு 8 படைப்பும் படைப்பாளனும் ஓர் இஸ்லாமிய குரானிய ஆய்வு. உலகில் பல மதங்கள் வரலாற்று மாந்தர்களை, அரசர்களை அல்லது மனித வடிவம் கொண்டவர்களை கடவுளாக கருதி வழிபடுகின்றன. ஆனால் பகுத்தறிவின் அடிப்படையிலும் இஸ்லாமிய மார்க்கத்தின்படியும் மனிதனும் இறைவனும் முற்றிலும் இரு துருவங்கள். மனிதன் ஏன் ஒருபோதும் கடவுளாக முடியாது என்பதை திருக்குரான் வசனங்களின் ஒளியில் ஆதாரபூர்வமாக விளக்குகிறது. 1. மாற்று மதங்களின் இறை கோட்பாடும் மனித தன்மையும். பல மதங்களில் இறைவனாக கருதப்படும் தூதர்களோ அல்லது அவதாரங்களோ மனித பண்புகளுடனேயே சித்தரிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு திருமணம் நடக்கிறது, பசி எடுக்கும்போது உண்கிறார்கள், போர்க்களத்தில் காயமடைகிறார்கள், இறுதியில் மரணிக்கவும் செய்கிறார்கள். இஸ்லாம் கேட்கும் எளிமையான கேள்வி இதுதான்: தன் உடலையும் உயிரையும் பாதுகாக்கவே மற்றொன்றை சார்ந்து வாழும் ஒருவரால் இந்த பிரபஞ்சத்தை எப்படி பாதுகாக்க முடியும்? 2. உண்பவனும் கழிப்பவனும் இறைவனாக முடியாது. குரான் ஆதாரம்: மனிதன் உயிர் வாழ உணவு அவசியம். உணவு உண்டால் மலம் கழிப்பது இயற்கை விதி. மாற்று மதங்களில் கடவுளாக கருதப்படும் மனித வடிவங்களுக்கும் இந்த விதி பொருந்தும் என்பதை சுட்டிக்காட்டி அவர்கள் இறைவன் அல்ல என்பதை திருக்குரான் மிக அழகாக விளக்குகிறது. ஈசுநாதரையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரது தாயாரையும் கடவுளாக வணங்கியவர்களை நோக்கி குரான் கூறுகிறது: மரியமின் மகன் மசீஹ் ஈசு ஒரு தூதரை அன்றி வேறில்லை. அவருடைய தாயார் உண்மையாளர். அவர்கள் இருவருமே உயிரோடு வாழ உணவு உண்பவர்களாகவே இருந்தனர். நபியே, அவர்களுக்கு நம் சான்றுகளை எவ்வாறு தெளிவாக்குகிறோம் என்பதை நீர் கவனிப்பீராக. திருக்குரான் 5:75. விளக்கம்: உணவு உண்பவர் அனைவரும் பசி, தாகம், மலம் கழித்தல் போன்ற பலவீனங்களுக்கு உட்பட்டவர்கள். உணவை சார்ந்து வாழும் ஒரு படைப்பு பிரபஞ்சத்தை ஆளும் படைப்பாளனாக இருக்க தகுதியற்றது என்பதை இந்த வசனம் பகுத்தறிவு பூர்வமாக நிரூபிக்கிறது. 3. தூக்கம், மரணம் மற்றும் அழியாமை. த கான்செப்ட் ஆஃப் இட்டர்னிட்டி. மனித உடலுக்கு ஓய்வு தேவை. தூக்கமோ மயக்கமோ வராத மனிதனே இல்லை. இறுதியாக அனைத்து மனிதர்களும் மரணத்தை சந்திக்கிறார்கள். ஆனால் உண்மையான இறைவன் தூக்கத்திற்கும் மரணத்திற்கும் அப்பாற்பட்டவன். திருக்குரான் மிக உன்னதமான வசனமான ஆயத்துல் குர்சி கூறுகிறது: அல்லாஹ், அவனையன்றி வேறு நாயன் இல்லை. அவன் என்றென்றும் ஜீவித்திருப்பவன், எல்லாவற்றையும் காத்து ரட்சிப்பவன். அவனுக்கு சிறு தூக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படுவதில்லை. திருக்குரான் 2:255. மற்றொரு வசனத்தில்: நபியே, என்றும் மரணிக்காது உயிரோடு இருக்கும் அந்த இறைவனையே நீர் சார்ந்திருப்பீராக. திருக்குரான் 25:58. மாற்று மதத்தினருக்கான சிந்தனை. தூங்கும்போதோ அல்லது மரணிக்கும் போதோ ஒருவரால் உலகை கண்காணிக்க முடியாது. தூக்கமும் மரணமும் உள்ள ஒரு மனிதன் எப்படி அகிலத்தின் அதிபதியாக முடியும்? 4. தேவைகளற்ற தன்மையும் செல்ஃப் சஃபிஷியன்சி மற்றும் நிகரற்ற தன்மையும். மனிதனுக்கு நோய் வருகிறது, கைகால் முறிவடைகிறது, உணர்ச்சிகளால் ஆட்கொள்ளப்படுகிறான். அவனுக்கு துணையும் குடும்பமும் தேவைப்படுகிறது. ஆனால் இறைவன் எதிலிருந்தும் தேவையற்றவன். அல் சமத். நீர் கூறுவீராக: அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன். அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. திருக்குரான் 112:1-4. மனிதன் என்பவன் பிறப்பால் ஒரு தாயின் கருப்பையிலிருந்து வந்தவன். அவனுக்கு ஆரம்பமும் முடிவும் உண்டு. ஆனால் இறைவனுக்கு பிறப்போ முடிவோ கிடையாது. மனித சிந்தனையில் உதிக்கும் எந்த வடிவமும் கடவுள் அல்ல என்பதை குரான் திட்டவட்டமாக கூறுகிறது. அவனை போன்று எப்பொருளும் இல்லை. திருக்குரான் 42:11. 5. பலவீனமான மனிதர்களால் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. மனித வடிவில் உள்ள தெய்வங்களால் தங்களுக்கு நேரும் தீமைகளையே தடுக்க முடியாது என்பதை புரிய வைக்க குரான் ஒரு சவாலை முன்வைக்கிறது. மனிதர்களே, ஓர் உவமை சொல்லப்படுகிறது, செவிதாழ்த்தி கேளுங்கள். அல்லாஹ்வை அன்றி தெய்வங்களால் நீங்கள் எவரை அழைக்கிறீர்களோ அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. மேலும்
அந்த ஈ அவர்களிடமிருந்து ஏதேனும் ஒரு பொருளை பறித்துச் சென்றால் அதனிடமிருந்து அதை அவர்களால் மீட்கவும் முடியாது. தேடுபவனும் பலவீனன், தேடப்படுபவனும் பலவீனன். திருக்குரான் 22:73. விளக்கம்: கைகால் முறிவு, நோய் போன்ற பலவீனங்களை கொண்ட மனித தெய்வங்களால் ஒரு சிறிய ஈயிடமிருந்து கூட தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்னும்போது அவர்களிடம் பிரார்த்தனை செய்வது வீணானது. இஸ்லாமிய ஆய்வின்படி மனிதன் எவ்வளவு பெரிய ஞானியாக, அரசராக அல்லது தூதராக இருந்தாலும் அவன் படைப்பே தவிர படைப்பாளன் அல்ல. மனிதனை போற்றி துதிப்பதும் அவனுக்கு சிலைகளை வடித்து வணங்குவதும் மனித மாண்புக்கே இழுக்காகும். ஏனெனில் மனிதன் வணங்கப்பட வேண்டியவன் அல்ல, மாறாக அவனும் மற்ற மனிதர்களைப் போல படைக்கப்பட்டவன்தான். மலம், இச்சை, நோய், மரணம் போன்ற பலவீனங்கள் அற்ற, பிறப்பும் இறப்பும் இல்லாத பிரபஞ்சத்தை ஒரே ஆளுகையின் கீழ் நடத்தும் அந்த ஒரே ஒரு படைப்பாளனை, அல்லாஹ்வை மட்டுமே மனித இனம் வணங்க வேண்டும் என்பதே திருக்குரான் காட்டும் நேர்வழியாகும். நன்றி. தொகுப்பு: அப்துர் ரஹ்மான் இப்னு முஹம்மது ரிஃப்தி, அல் ஹாஷிமி, திஹாரியா. இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை கேட்பதற்கு கன்சுல் அம்மார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.